வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான பக்கோடா தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் பசங்க ஸ்கூல் லீவில் வந்து வீட்டில் இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளை தொல்லையே பண்ண மாட்டாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டு அதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கூட மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போடுங்க காரத்துக்கு. உப்பு, கரம் மசாலா தூள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதிகமாக தண்ணி விட்டோம்னா ஜாஸ்தி ஆகிடும். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எல்லா கார்ன்லையும் வந்து படுற மாதிரி நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. அப்போ தான் அந்த மாவெல்லாம் ஸ்வீட் கார்னில் வந்து ஒட்டி நமக்கு சூப்பராக வரும் உறவுகளே. நீங்களும் கண்டிப்பாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வீட்லேயே நம்ம நல்ல எண்ணெயெல்லாம் நல்ல மாதிரி பண்ணி கொடுத்துப்போம். அதனால் கண்டபடி கடையில் எதுவுமே வாங்காமல் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துக்கலாம். அது ஈவினிங் டீ போகிற டைம்லேயே இந்த பக்கோடா வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வந்துடும் உறவுகளை. இது எடுத்து நம்ம இனி எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதான். இதுக்கு வந்து நம்ம கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நம்ம இந்த கானை வந்து ஒன்றா ஸ்வீட் கானை வந்து மசாலாவை நம்ம அப்படியே போட்டோம்னு சொன்னால் ஒன்று ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக எடுத்து போடுங்க. போட்டதுக்கப்புறமா பாருங்கள், அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும், கோல்டன் கலராக. அதை வந்து நம்ம 2 சைடும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நம்ம செய்யவே காலியாகிடும். அந்தளத்துக்கு இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உறவுகளே. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா 2 சைஸும் எடுத்துகிட்டு இது பண்ணிட்டேன் உறவுகளே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வர உறவுகளே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு இதே போல் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ நான் ரொம்பவுமே நம்புகிறேன். என்னோடய உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.